கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யாக்கோப்பு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இல்லையா? இந்த வசனத்தில் யாக்கோப்பு சொல்கிறாரு, கர்த்தர் நம்மளை உயர்த்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும், தாழ்த்த வேண்டும். நம்மை உயர்த்துவதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்லப்பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலம் உயர்த்தப்படும்படியாக அவர் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆகவே நம்மை உயர்த்துகிற தேவன் நம்முடைய படிப்பில், நம்முடைய வேலையில், நம்முடைய வாழ்க்கையில், எல்லா விதமான சூழ்நிலையிலும் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு முன்பாக என்ன பண்ணணும், தாழ்மைப்படணும். பிசாசு பெருமையாய் பேசினபடினால, பெருமை குணம் படைத்தவனாக இருந்தபடினால அவன் தள்ளப்பட்டு போனான். இல்லையா? ஆகவே நாம் அந்த சூழ்நிலைக்கு நாம் போகாதபடிக்கு, நாம் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு, நாம் உயர்த்தப்படும்படியாக நம்மை தாழ்த்துவோம். வேதத்தில் அநேகர் தங்களை தாழ்த்தினார்கள். பவுல் தன்னை தாழ்த்தினார். சொல்கிறார், உலகத்தால் துடைத்து போடுகிற அழுக்கு போல இருக்கிற பாருங்க, தன்னை எவ்வளவு தாழ்த்துறாரு. கமாலியலின் பாதப்படியில் படித்தவர், கல்விமான், ஐஸ்வர்யவான், ஆனால் கூட தன்னை தாழ்த்துறாரு. உலகத்தால் துடைத்து போடப்படுகிற அழுக்கு போல இருக்கிற சொல்றார். ஆகவே தான் கர்த்தர் அவரை உயர்த்தினார். கர்த்தர் பவுலை உயர்த்தினார். 14 நிருபங்களை எழுதும்படியாக வைத்தார். ஆகவே பவுலை போல நம்மை தாழ்த்துவோம். நம்முடைய முன்மாதிரி இயேசு கிறிஸ்து அவர் எப்படி தம்மை தாழ்த்தினாரோ, நாமும் அவருடைய பிள்ளைகளாக நாம் நம்மை தாழ்த்துவோம். நம்மை தாழ்த்தும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆகவே இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை இல்லாமல் இருந்தால் கூட இந்த வசனத்தை கவனிக்கிற படிக்கும்போது, இந்த வசனத்தை கவனிக்கும்போது, கேட்கும்போது நாம் தாழ்த்த நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாளுக்கு ஒருத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. எங்களை உயர்த்துவதற்கு இருக்கிற ரகசியம் எங்களை தாழ்த்த வேண்டும் என்று, தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தீங்க. ஆகவே நாங்கள் தாழ்மைப்பட கற்றுக்கிற தாழ்மைப்படாதபடிக்கு சாத்தான் கொடுக்கிற பெருமை எடுத்து போடுங்கப்பா, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.